ஹலோ டெக்கீஸ், வெல்கம் டு அவர் நெட்வொர்க்கிங் சீரிஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்நெட் மாஸ்க்னா என்ன, சிஐடிஆர்னா என்னென்னு எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டிஎன்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி டிஎன்எஸை பற்றி நான் லைனக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துடுவாங்க. அப்படி இல்லைனா இந்த ஒரு வீடியோ போய் பார்த்துட்டு அங்கே போய் பாருங்கள். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா முழுக்க தியரியாக இருக்க போது இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்லாம் இதில் சொல்லி தரப்போகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க ப்ராக்டிக்கல் ஒரு லைனக்ஸில் எப்படி டிஎன்எக்ஸை யூஸ் பண்ணுறது, ஸோ எந்த டைமில் யூஸ் பண்ணால் நமக்கு எப்படி பெனிஃபிட்லாம் இருக்குது, ஸோ டிஎன்எஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம எப்படி சர்ச் பண்ண உடனே நமக்கு கேட்ட ரிசல்ட்டை பார்த்தா அது எக்ஸாக்டாக எப்படி கொடுக்குது எல்லாத்தையும் பார்த்தா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு பெல் பட்டனை ஆல் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா அலர்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். அதாவது பார்த்தா நெட்வொர்க்கிங் சீரிஸில் இது ஒரு லாஸ்ட் வீடியோன்னு சொல்லலாம். என்னடா இன்னும் ஒன்றுமே சொல்லி முடிக்கலாம், அதுக்குள்ளே லாஸ்ட் வீடியோன்னு சொல்லலன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்ஸாக இது ஒரு லாஸ்ட் வீடியோ. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்மீடியேட் வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கும். நெட்வொர்க்கிங் சீரிஸ் உள்ள நம்ம இப்போ தான் என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸில் லாஸ்ட் வீடியோ. சரி, டிஎன்எஸ்னால் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். அதாவது பார்த்தா டிஎன்எஸ்னால் டொமைன் நேம் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நார்மலாக சொல்கிறது நம்மளுடைய ஃபோன் புக்குன்னு சொல்லலாம். நம்முடைய ஃபோன் புக்கு எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் இந்த ஒரு டிஎன்எஸும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. புரியலையே. நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே இமேஜின் பண்ணிக்கிட்டே வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராவதுனா இருக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறந்துடுச்சு. ஸோ அவங்களுடைய நேம் மட்டும் தெரியும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ டேரெக்டாக போய் பார்த்தா அந்த சர்ச்சிங் ஆப்ஷனில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் என்ன, கோகுல், ராகுல், இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்தா நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. சர்ச் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாக்டான ரிசல்ட்டை தரும். ஸோ இதுதான் டொமைன் நேம் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம ரியல் டைமாக பண்ணுறது இருந்தால் இதுவே ரியல் டைம் தான். ஸோ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கணும். அதாவது பார்த்தா நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நேமை சர்ச் பண்ணுறீங்க. ஸோ அது எது வேணாலும் இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாவாக இருக்கலாம். ஸோ google.comனு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுடைய கம்ப்யூட்டர் எப்படி அந்த வெப்சைட்டை கரெக்டாக ஃபைண்ட் பண்ணுது? வெறும் google.com இதை மட்டும் வச்சு எப்படி ஒரு வெப்சைட்டை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம்? அதாவது பார்த்தா நமக்கு கேட்ட ரிசல்ட்டை பார்த்தா அது எப்படி எக்ஸாக்டாக எடுத்துன்னு வந்து கொடுக்குது? இதுக்கு தான் மெயின் ஃபங்க்ஷனாக பார்த்தா இந்த டொமைன் நேம் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. ஒரு யூசர் ஆப்டிமைசராக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு யூசர் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப நேரம் அந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்தா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் நேம் சிஸ்டத்தை ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தா யூசர் எந்த மாதிரி ரிசல்ட்டை கேட்குறாரு அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்கான எக்ஸாக்டான ரிசல்ட்டை கொடுக்கறது மூலமாக பார்த்தீங்கன்னா ஸோ யூசர் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் டைமை பார்த்தா இந்த வெப்சைட் வாங்கிக்குது. ஸோ இதுதான் இங்கே டொமைன் நேம் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னென்னா டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது, என்ன பர்ஃபார்மன்ஸை தருது, ஸோ எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு யூசர் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை டைப் பண்ணுறாரு. அதாவது என்னென்னா facebook.comனு எடுத்துக்கலாம். இப்போ facebook.comனு என்னென்னா ப்ரௌசரில் பார்த்தா சர்ச் பண்ணுறாங்க. அவங்க சர்ச் பண்ணி முடித்த உடனே பார்த்தா ப்ரௌசர் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதாவது பார்த்தா கேட்சில் இந்த ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கா இல்லையா, அப்படி ஸ்டோர் ஆயிருக்கா இல்லையான்னு பார்த்தா செக் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணும். அக்னாலஜ்மெண்ட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ்னு சொல்லலாம். அதை பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பதில் சொன்னீங்கன்னா இதை ஒரு அக்னாலஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப்பு என்னென்னா ரூட் சர்வர்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன மாதிரி வேலையை செய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரூட் சர்வர் ரொம்பவும் முக்கியமான ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வருது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கூகுள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று சர்ச் பண்ணுறோம். facebook.comனு சர்ச் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா எதனா ஒரு மிஸ்டேக்கை பண்ணிடுறோம். இங்கே தான் இந்த ஒரு மிஸ்டேக்கை பார்த்தா சுட்டி காமிக்குதா. ஸோ இங்கே தான் இந்த ரீசால்வர் கான்டெக்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரூட் சர்வரை இந்த டொமைன் நேம் சிஸ்டம் ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. டிஎல்டின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு சர்வர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். டாப் லெவல் டொமைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டேரெக்டான ஒரு கரெக்டான சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா யூசருக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது தான் சொல்லுவாங்க. லைக் வந்து இந்த .com, .org, .edu இந்த மாதிரி கரெக்டான டொமைனை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு தான் இந்த டிஎல்டி இது பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்குது. இந்த ப்ராசஸரை மட்டும் பண்ணலை, இந்த டிஎல்டி சர்வர் இன்னொன்றும் பண்ணுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆத்தரேட்டிவ் இந்த டிஎன்எஸ் சர்வர் பார்த்தீங்கன்னா கரெக்டான அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான சொல்யூஷன் மட்டும் சொல்கிறது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ
செக்யூரிட்டி பர்பஸ், பிரைவசி இந்த பர்பஸுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஎல்டியை பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. அடுத்து 4th என்னன்னா ஆத்தரேட்டிவ் டிஎன்எஸ் சர்வர்னு ஒன்று இருக்குது. இட் ப்ரொவைட் த ஃபைனல் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் ஸோ நம்மளுடைய ஐபிஎல் எடுத்துக்கலாம், லோக்கல் ஐபி எடுத்துக்கலாம், ஸோ எனி ஐபி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஸோ ஆத்தரேட்டிவாக பார்த்தீங்கன்னா எடுத்து நமக்கு சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூசருக்கும் சர்வருக்கும் இன்ட்ராக்ஷன் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா செக்யூராக கொடுக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து 5th என்னென்னா ப்ரௌசர் கான்டாக்ட். இது என்னடா பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சர்ச் பண்ணுறோம், கூகுளில் போய் சர்ச் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கேற்ற ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா சரியாக லோட் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டொமைனை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரௌசர் கான்டாக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 விஷயத்தை பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், 5 ஃபங்க்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக சொல்லியிருப்பேன். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு, எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் மில்லி செகண்டில் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம ஒரு வெப்சைட்டை சர்ச் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா மில்லி செகண்டில் வெப்சைட் வேகமாக ஓப்பன் ஆகுது. சரி, இதை தெரிஞ்சிருக்கேன், புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம், காமன் டிஎன்எஸ் ரெக்கார்டு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, அது மட்டும் இல்லை சைபர் செக்யூரிட்டிலையும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெக்கார்டில் ஆப்ஷன் ஏ மட்டும் ஒன்று மட்டும் இருக்குது தனியாக. ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா டொமைன் நேம் இருக்குங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா மேப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு IPv4 அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா மேப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு google.com கீழே ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. ஸோ இது எப்போறான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ google.com சர்ச் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும் இந்த ஒரு ஐபி அட்ரஸ்க்குள்ளே. அடுத்து என்னடான்னு கேட்டிங்கன்னா 4 இருக்குது. இது என்னடா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்தது IPv4க்கு பார்த்தீங்கன்னா மேப் பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா IPv6 அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா மேப் பண்ணுதுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அமையும். இது என்ன, இதை நோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இது இதோட ஐபி அட்ரஸ்ன்னு மறக்காமல் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து என்னென்னா சி நேம்னு இருக்குது, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அலைஸ் நேம்னு இருக்குது. அலைஸ் நேம்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அலைஸ் நேம்னா வேறு ஒன்றும் இல்லை, நிக் நேம்னு சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா லைனக்ஸில் சொல்லியிருப்பேன்னா என்னன்னு தெரியல. அலைஸ் நேம் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அலைஸ் நேம்னா நிக் நேம். ஸோ நீங்கள் உங்களுடைய நேமை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா எம்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மெயில் சர்வர் இன்ஃபோன்னு சொல்லுவாங்க. இது என்ன ஃபங்க்ஷனை பண்ணுதுன்னா ஒரு மெயில் எங்கே டெலிவரி ஆகணும், எங்கே டெலிவரி ஆகக்கூடாது, இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த எம்எக்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனா ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ணுறீங்க, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரணும், அதாவது பார்த்தீங்கன்னா ஓடிபி வரணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கரெக்டான ஜிமெயிலை கொடுத்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஓடிபி வருது. உங்களுக்கு வராமல் எனக்கு வருது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வருது. ஸோ அப்படி வந்தாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக லாகின் பண்ண முடியாது. இந்த ஒட்டு மொத்தம் இந்த மெயில் ஆக்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எம்எக்ஸ் கிட்ட தான் இருக்குது. அடுத்து என்னென்னா ஃபைனலாக ஒன்று இருக்குது, TXTன்னு ஒன்று இருக்குது, டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது, டொமைன் வெரிஃபிகேஷன் SPF ரெக்கார்டு. காமனாக ஒரு யூசர் சர்ச் பண்ணுற எல்லாத்தையும் பார்த்தா ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த TXT இந்த SPF ரெக்கார்டு பார்த்தா இது ஒரு பக்குன்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக பார்த்தா நிறைய வெப்சைட் இருக்குது, அவங்க லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்காங்களா, வாங்கி வச்சதை ரினியூவல் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த SPF இந்த ஒரு டூலை பார்த்தா யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவோம். அப்படி அவங்க வாங்காமல் இருந்தாங்க, அதாவது பார்த்தா ரினியூவல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணாக்கா பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சம் பவுண்டி தருவாங்க. ஸோ இதுதான் பக் பவுண்டின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் உள்ளே போனீங்கன்னா, அஃபென்சிவ் செக்யூரிட்டி உள்ளே போனீங்கன்னா ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டீப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னா DNS கமெண்ட்ஸ் இன் லைனக்ஸ். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், அதாவது பார்த்தீங்கன்னா லைனக்ஸ் கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டுட்டோரியலாக பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அது பார்த்தா பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம், போய் பார்த்துருவாங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட்டை பார்த்தா மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது என்ன கமெண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஓன் லேபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்னு நான் சொல்லட்டுமா, எனக்கு அப்படிலாம் வேணாம், என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, மொபைல் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், நான் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன், அதை பார்த்தீங்கன்னா படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் அப்புறம் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் லைனக்ஸ்னு சொல்லுங்கள், இந்த பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக மேக் பண்ணிடலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஒரு கமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குன்னா ஸோ அந்த ஒரு google.comோட ஐபி அட்ரஸை பார்த்தா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்தா யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இன்னொரு கமெண்ட்டும் இருக்குது, dig google.com நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ DNS ரெக்கார்டில் இருக்கிற இன்ஃபோ, அதாவது பார்த்தா இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு எடுத்துகிட்டு கொடுக்கும். நான் சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்காக கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆல் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.